வாங்க குயிக்காக எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு ரைஸ் சோக் பண்ணிவிட்டு அதை 1/2 hour ஊறட்டும். தென் குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். அதுக்கப்புறம் அது கூட 2 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் புதினா லீவ்ஸும் கொத்தமல்லி லீவ்ஸும் போட்டுட்டு அது கூடவே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா இறங்கினதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சோக் பண்ண ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அந்த டாப் லேயரில் ரைஸ் விசிபிளாக தெரிகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். கடைசியில் பட்டரு இல்லை கீ போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்திருக்கு. சைடில் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். Subscribe guys, love you, tata, bye bye.